ஐயோ நான் நினச்சி பார்க்கலையே என் குழந்தை சாகுதுன்னு நினைக்கலையம்மா. என் குழந்தை இப்படி எத்த மாதிரி சாவடிப்பாங்கன்னு நான் பார்க்கலையே. அதுக்கு தானே என் குழந்தைய எடுத்துன்னு போய் சாவடிச்சானுங்க. என் குழந்தை நான் எனக்கு பார்க்க பாரு. ஐயோ என் கண்ணிலே இருக்கிறானாமா என் குழந்தை. சரசு பாட்டியின் கதறல் அத்தனை பேரின் கண்களையும் கலங்கச் செய்தது. தனது பேரன் இறக்கும் தருவாயில் எப்படிப்பட்ட சித்திரவதைகளையும் வலிகளையும் அனுபவித்து இறந்தானோ என்று அழுது புலம்பும் அவரின் அழுகுரல் மெய்யூர் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்தது. மெய்யூர் இளைஞர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முழுக்க அந்த சிறுவனின் பிரிவை தாங்க முடியாத சோகம் மட்டுமே நிறைந்திருந்தது. திருவள்ளூர் அடுத்த மெய்யூரை சேர்ந்தவன் சிறுவன் கார்த்தி. துருதுருவென ஊரையே சுற்றி வந்த கார்த்தி எல்லோருடைய அன்பையும் பெற்றவன். அது மட்டுமில்லாமல் பாட்டி சரசுவின் வளர்ப்பு அவன். பிறந்த நாளிலிருந்து 10 வயது வரை தந்தையின் முகத்தை அறியாதவன். ஆனால் எப்போது அவனது தந்தையை சந்தித்தானோ அன்றிலிருந்து சரியாக 3 மாதங்களுக்குள் அவன் மரணத்தை தழுவிவிட்டான். அதுவும் தந்தையே கார்த்தியை கொலை செய்துவிட்டதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சின்னச்சோழியம்பாக்கம் பகுதியை சேர்ந்த முத்துவிற்கும் மெய்யூரில் வசிக்கும் நீலாவிற்கும் பெற்றோர்களால் நிச்சயித்தபடி திருமணம் முடிந்தது. 3 மாதங்கள் கூட நீலா கணவரோடு சந்தோஷமாக வாழவில்லை. தினமும் அடி உதைதான் அவருக்கு கிடைத்த பரிசு. நீலாவை அடித்து உதைத்து மெய்யூரில் உள்ள தாய் சரசுவின் வீட்டிற்கு துரத்தி விடுவதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார் முத்து. பொண்ணுக்கு நகைங்கெல்லாம் போட்டு 10 சவர நகை போட்டு சாமான்கள்லாம் கொடுத்து எல்லாம் கிளீனாக கொடுத்தாக்கா 3 மாதத்தில் அவன் அந்த பொண்ணை வச்சுக்கின்னு வாழலை. அந்த 3 மாதத்தில் அவன் மொத்தத்தையும் அழிச்சிட்டு 6 மாதத்துக்குள்ளே என் குழந்தையத்தாந்து வீட்டில் விட்டான். சரசு ஒரு பெரிய யானை கூட்டத்தை வழிநடத்தி செல்லும் பெண் யானையை நினைவுபடுத்துகிறார். எல்லா பொறுப்புகளையும் ஏற்று செய்பவர். தவறு என்றால் அதை தட்டி கேட்க தயங்காதவர். அப்படிப்பட்டவர் மருமகன் முத்து செய்த தவறுகளையும் கேட்க தயங்கியதே இல்லை. கேட்டனே கேட்டதுக்கு தான் என்னாச்சுது. அன்னைக்கு இது மெர்சி வச்சுக்கின்னு வாய்க்கு நத்துறியாடா போட்ட நகைங்களும் காலி பண்ணிட்டு எல்லாம் சாமானும் தோத்துட்டு அது கயிற்றுல எதானா இருக்குதா அது மூக்கில் எதானா இருக்குதா இப்படியெல்லாம் பண்ணிட்டேடா பாயி. அந்த பொண்ணான நகடும் நான் கேட்க மாட்டேன்டா. அந்த குழந்தை நல்லபடியாக வச்சுக்கின்னுறா, அடிக்காத செய்யாத நல்லா வளர்த்துக்கின்னுறா, நல்லபடியாக இருங்கடா. நீங்கள் நல்லா இருந்தால் என் மனசு நல்லா இருக்குண்டா ஆன்னு நான் எவ்வளோ சொல்கிறேன்னே. அந்த சொன்னதுக்கு ஒரு உதவச்சாம்பார் போய் ஊழ்ந்துட்டேன். உயிர் தாங்கிட்டு அப்படி மயக்காய்ச்சி போச்சு. அந்த பொண்ணு வெளிச்சு போய் தான் நேர ஸ்டேஷனுக்கு போனது. நான் முத்துவை பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்த போலீசார் சில மணி நேரம் அடைத்து வைத்திருக்கின்றனர். பின்னர் முத்துவிடம் நீலாவுடன் பிரச்சனை ஏதும் இல்லாமல் ஒன்றாக வாழ வேண்டும் என்று எச்சரித்து அனுப்பி வைத்திருக்கின்றனர். ஆனால் முத்து நீலா அணிந்து வந்த நகைகள் மீது கண்ணாக இருந்தார். சீக்கிரமே அவரது அனைத்து நகைகளையும் விற்று நாசமாக்கி இருக்கிறார். மருமகனின் இந்த நடவடிக்கை சரசுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நீலா கருவுற்ற பின்னர் சீமந்தம் செய்ய போன சமயம் நகைகள் பற்றி கடுமையாக கேட்டுவிட்டார் சரசு. 10 சவர நகை போட்டேன், சாமானு கொடுத்தேன், கட்டில் கொடுத்தேன், பீரு கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். 1 கொடுத்து 1 கொடுக்கல. நான் முண்டு சேனாடோ 1 கொடுத்து 1 கொடுக்கல. எல்லாம் கொடுத்த சாமானுங்க 1 இல்லை. ஏண்டா பாயி இவ்வளோ உனக்கும் 2 சவரம் போட்டனாடா, குழந்தைக்கு 10 சவரம் போட்டனாடா. இந்த முண்டசி 12 சவரம் நகையை போட்டு ஒரு நகை இல்லாத நான் சேமந்தம் பண்ணிட்டு மாறினாடா. ஆனால் அவனை சண்டை வெளிச்சிட்டு சேமந்தம் பண்ணி வீட்டுக்கிட்டுங்க வந்துட்டேன். சீக்கிரமே கார்த்தி பிறந்தான். தாய் நீலாவை விட பாட்டி சரசுதான் கார்த்தியை தன் பிள்ளை போல பாராட்டினார், சீராட்டினார். 3 மாதங்களுக்கு பிறகு முத்து தொலைபேசியில் சரசுவிடம் பேசி நீலாவை அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார். சரசுவும் சீர்சனத்தியுடன் நீலாவை நல்லபடியாகத்தான் அனுப்பி வைத்தார். ஆனால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிவிட்டது. 3ஆம் மாதம் பொண்டாட்டி அனுப்பு ஆன்னு சொன்னான். நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறனே, நான் என்ன பண்ணுவேன், இப்போ நகையெல்லாம் நான் எப்படி போகிறது ஆன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு நகைங்களை மொத்தம் போட்டா என் குழந்தைக்கு போட்டு அமிச்சாதான்னா.
சரின்னு எப்படியோ கீழே ஊஞ்சி மேலே ஊஞ்சி எங்கே கடனை உடனே வாங்கி அவனுக்கு 1,000 நகை போட்டு கால் கொலுசு பட்டை கிட்டை எல்லாம் போட்டு அமிச்சேன். எங்கே அமிச்சேன்? மாமியார் வீட்டுக்கு அமிச்சேன். நீ இப்போ என்ன செய்யணும்? குழந்தைக்கு நகை போட்டும் போய் அந்த ஊரில் நீ காட்டுத்தலையா? காட்டணுமா காட்டுத்தலையா? என் மாமியார் வீட்டில் இவ்வளோ நகை போட்டாங்க, நீ காட்டணுமா காட்டுத்தலையா? நீ கும்டி புண்ணில் என்ன செய்த? மொத்த நகை எடுத்துன்னு வச்சிட்டேன். நீலா முத்துவின் வீட்டுக்கு சென்ற 4 நாட்களில் பிரச்சனை உருவாகிவிட்டது. நீலா இல்லாத அந்த 6 மாத காலத்தில் முத்து வேறு ஒரு பெண்ணுடன் இரகசிய வாழ்க்கை நடத்தி வந்தது வெட்ட வெளிச்சமானது. இது சரசுக்கும் தெரியவர முத்துவின் சட்டையை பிடித்து கேட்காத குறையாக கேட்டுள்ளார். என்னடா சண்டை உங்களுக்கு? நல்லபடியாக இருந்தா என்னடான்னு நான் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான், ஒரு பொண்ணு மேலே உன் பொண்ணு சந்தேகப்படுது, நான் இட்டாரம் பாரு அந்த பொண்ணை அவன் சொல்லி இட்டானான். அந்த பொண்ணையும் வச்சுக்கின்னு இவனையும் வச்சுக்கின்னு நான் கேட்டேன், என்னம்மா அந்த அவனுக்கு உனக்கு என்னம்மா இருக்குது அவனு கேட்டாக்கா, நான் அண்ணன் தம்பி மாரியே தான் பழகிறேன்னு அந்த சொன்னான். மறுநாள் போய் பார்த்தாக்கா ஒரே பாயில் பட்டுக்குன்னு இருக்கிறாங்க 2 பேரும். நீலா ஒரு அப்பாவி பெண்ணாக இருந்தார். இது தாய் சரசுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் நீலா என்ன செய்ய வேண்டும் என சரசுதான் முடிவெடுப்பார். முத்துவோடு நீலாவால் வாழ முடியாது என்று முடிவு செய்து மெய்யூருக்கே திருப்பி அழைத்து வந்துவிட்டார். அப்படி அவர் செய்யாவிடில் என்றாவது ஒரு நாள் நீலா தற்கொலை செய்து கொண்டார் என்றோ அல்லது கொலை செய்யப்பட்டார் என்றோ கேள்விப்படலாம் என நினைத்தார். அதனால்தான் மகள் விஷயத்தில் சில கடினமான முடிவுகளை துணிந்து எடுத்தார் சரசு. நானும் இந்த ஊரில் வந்து வண்டியை வச்சுக்கின்னு 10 பேர் இட்டுன்னு போய் தகராது பண்ணேன். அதுக்கும் மசில 2வது ஒரு வாட்டி போனேன், அப்போ மசில. நம்மளுக்கு நகம் வேணாம், நம்மளுக்கு வாக்கியம் வேணாம், ஏம்மா நீ இரு, நான் காப்பாற்றுறேன், உன்னை கடத்த ஏற்றுறேன், இது எதிர வீடு இருப்பார், இது கட்டி இருக்கிற பாரு அவங்களுக்கு. நான் என்ன செய்யுதுன்னா, நம்ம குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டுமானா பையன் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டுமானா ஒருத்தி வந்தாக்கா இவங்க சேர்த்து பிடிப்பாங்களா? சேர்த்து பிடிக்க மாட்டாங்க. அதனால என்ன செய்தேன், நிற்க நான் ஓட்ட கட்டினேன். நீலா யாரையும் சார்ந்திருக்காமல் மகன் கார்த்தியுடன் நிம்மதியாக வாழ தனியாக வீடு கட்டி தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார் சரசு. கார்த்தி வளரத் தொடங்கினார். மெய்யூரில் உள்ள பள்ளியில் சேர்ந்த கார்த்தி விளையாட்டு பிள்ளையாக இருந்தான். மற்றவர்களை மகிழ்வித்தான். பூமியின் ஆச்சரியங்களை அறிய முயன்றான். கண்ணில் கண்டதெல்லாம் அவனுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. துருதுருவென மெய்யூர் முழுக்க சுற்றித் திரிந்து ஆடி பாடி அனைவரின் அன்பையும் பெற்றான். உடம்புல இடம் இருக்கிறவர டாட்டூஸ் பதிப்போம், கல கசினோவில ஜாக்பாட் அடிப்போமே. கார்த்தி செய்யும் சுட்டித்தனங்களை காண்பது மட்டுமல்லாமல் வீடியோவாக பதிவு செய்தும் பலர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். ஆனால் கார்த்தி இல்லாத மெய்யூரில் அந்த காணொளி காட்சிகள் மட்டுமே கார்த்தியின் நினைவாக இருக்கும் என கனவிலும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. ஊரிலுள்ள அனைவரும் கார்த்தியின் சுட்டித்தனங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் கார்த்தியின் மகிழ்ச்சி என்பது பாட்டி சரசுவுடன் இருப்பது மட்டுமே. தந்தை இல்லையே என ஏங்கிவிடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்த பாட்டிதான் கார்த்தியின் உலகம். நினைவு தெரிந்ததிலிருந்து ஒரு நாள் கூட பாட்டி சரசுவை விட்டு பிரிந்ததில்லை கார்த்தி. கொஞ்ச நேரம் நான் இல்லைண்ணா என் குழந்தை பத்திரம் பாரு, என் குழந்தை அழியும் பாரு, அப்படி அழியும். ஒரே ஒரு ஊருக்கு போக முடியாது, என்ன கூட வருவான், அவங்க ஆத்தால என்னோட தொடச்சிடுவான், என்னை விட்டு 5 நிமிஷம் இருக்க மாட்டேன். என் குழந்தை எனக்கு மறக்க முடியல. நானே சேர்த்து போடுக்கணும், இல்லை நான் பைத்து முடிச்சு சேர்த்து போடுக்கணும் தெரில. இப்படி போன ஆயிடுது, அப்படி போன ஆயிடுது, வீட்டில் போன ஆயிடுது. அவன் தெரியாத இடமே இல்லையே, அவன் தெரியாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை. இந்த மெய்யூரே அவனுக்கு சொந்தக்காராக இருக்கிறாங்களே. சொல்லு, எவ்வளோ ஜனம் வந்தது அந்த சின்ன பிஞ்சு குழந்தைக்கு. வருடங்கள் சில கழிந்த நிலையில் முத்துவின் தந்தை படுத்த படுக்கையாகிவிட நீலாவின் குடும்பத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சரசு, நீலா உள்ளிட்டோர் முத்துவின் வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர். அப்போது நீலாவை இங்கேயே இருந்துவிடு என முத்து சொல்லவில்லை. மாறாக முத்துவின் சகோதரிகள் அவரை இருக்கச் சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றனர். போனாக்கா ஒன்றுமே இல்லை,
ஏதோ போனோம், கொஞ்சம் பால் கீழே ஊற்றணும் செய்தோம். அது வரைக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் வரமே, நீ தானே ஃபோன் போட்ட பொண்டாட்டிக்கு. ஃபோன் போட்டு என் பொண்டாட்டிக்கு சொல்லு, என் பிள்ளை வரட்டும்னு தான் சொன்னேன். நாங்கள் வந்து பால் ஊற்றிட்டு கிளம்புறோமே, ஏன் போகிறேன், நான் வச்சுன்னு வாய்க்கு நத்துறேன் இருங்க ஒன்று சொல்ல. நான் என்ன சரி தொலைவாக போய் குந்திக்கின்னு இருந்தான். என்ன நாங்கள் வந்தோம், பால் ஊற்றிட்டோம், நாங்கள் போகிறோம் பாரு, போயிடுன்னா. சரி நான் போகாத ஊன்ட்டானே கூட போகிறேன். அதுக்குன்னு நான் அதுக்கு தங்கறதுக்கு இடம் தடி வச்சுருக்கேன்டா. உன்னை பற்றி நான் பார்க்கலடா, நீ காப்பாற்றுறன்னு நான் கவலையே படல. நான் இருக்கிற வரையும் என் குழந்தைங்களை காப்பாற்றிப்பேன்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவரை பார்த்த நீலாவுக்கு அவரோடு வாழ வேண்டும் என்ற பேரார்வம் வந்துவிட்டது. முத்து திருந்தினாரோ இல்லையோ, ஆனால் நீலா அங்கு இருக்க முடிவு செய்த பிறகு முத்து திருந்தியிருப்பார் என்றுதான் அவரது மனம் கணக்கு போட்டு கொடுத்தது. முத்து நல்லவர் என்று கற்பனை செய்து பார்த்தது அவரது அகவுலகம். இங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வானா அதெல்லாம் போவாது நீலா, இங்கே எங்கள் ஊரில் சொன்னாங்க, அதெல்லாம் போவாதே செய்யாதே, நீ வந்துட்டு இங்கே தான் இருந்து வாயணும். ஒரு 4 பேர் பெருங்க சொன்னாங்க. அவங்க பேச்சு கேட்டுக்கின்னு ஒரு வருஷம் இருந்தேன். நீலா வந்த சில நாட்களுக்குள் மகனையும் அழைத்து வந்துவிடு என முத்து நச்சரிக்கத் தொடங்கினார். பாசத்தினால் முத்து மகனை தேடுகிறார் என்றுதான் அனைவரும் நினைத்தனர். முத்துவின் சகோதரிகளும் கார்த்தியை இங்கே அழைத்து வா என நெருக்கடி கொடுத்தனர். கார்த்திகுடைய அப்பா என் செல்லுக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி என் பையனை இட்டுன்னு வந்து விட்ருங்கன்னு அப்படி சொல்லுவார். சரி நாங்கள் இட்டுன்னு வந்து விட்றோம், இல்லைனா நீங்களே வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க நாத்தனார் பசங்க சொல்கிறாங்களா, அவங்களும் என் செல்லுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் அமுச்சு விட்ருங்க, கார்த்தி அமுச்சு விட்ருங்கண்ணா. அவன் அப்பா மூஞ்சி பார்க்கல, அப்பா அவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு எல்லாம் யார் மூஞ்சுமே பார்த்தது கிடையாது. இப்போ தான் இந்த அம்மா போய் அந்த மாமனார் செத்துறான்ட்டு போனா பாரு, அப்பத்துலேருந்து தான் பழகம். அங்கேருந்து இந்த அம்மா ஒரு வருஷம் அங்கே இருக்கிறதாங்காட்டி அவன் என்ன செய்தான், உங்கள் அம்மா வந்துட்டு நான் குழந்தை வளருது, நம்ம இங்கே 5வது இங்கே போட்டுக்கலாம் குழந்தைய, நீ போய் இட்டுன்னு வா சொன்னேன். பிறந்து 10 வருடங்கள் கழிந்த நிலையில் கடந்த லாக்டவுன் காலத்தில்தான் கார்த்தி மெய்யூரை விட்டுவிட்டு தந்தையின் ஊரான சின்ன சோழியம்பாக்கம் கிராமத்திற்கு சென்றான். ஆனால் அங்கு சென்ற 3வது மாதமே திரும்பி வராத அளவுக்கு எங்கோ ஓர் இடத்திற்கு சென்று விட்டான் கார்த்தி. 3 மாதம் தான் ஆகுது நைனா, என் குழந்தை போய் 3 மாதம் தான் ஆகுது. என் குழந்தை அம்மானு சாவடிச்சிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணு சொல்லு. என்னால் இருக்க முடியாது நைனா, என் குழந்தை கண்ணால் பார்க்குற வேலைக்கு நான் இருக்க மாட்டேன் நைனா. என் குழந்தை கண்ணிலே இருக்குது நைனா, என் குழந்தை ஏத்தாந்து விடுங்கப்பா, நான் பார்க்கணும், என் குழந்தை பார்க்கணும்பா. கார்த்திக்கு தந்தையின் ஊர் புதிதாக இருந்தது. பிறந்து வளர்ந்த மெய்யூர் போல அது இல்லை. எல்லாமே அந்நியமாக இருந்தது. சகஜமாக எல்லோரிடமும் பேச முடியவில்லை. முத்துவின் சகோதரி மகன்கள் பெரியவர்களாக இருந்தனர். அவன் வயதுக்கேற்ற பிள்ளைகளை தேடிய போது முத்து அதற்கு உடன்படவில்லை. சிலரோடு பேசக்கூடாது, போகக்கூடாது என கண்டிஷன்களை போட்டார். எங்கள் அம்மா அந்த சொன்னான், எம்மா எனக்கு பிடிக்கலாயா அந்த ஊர், எனக்கு சுத்தமாக பிடிக்கலாயா, அவங்க இருக்க பிடிக்கல எனக்கு, நான் வந்திருப்பாரேன் சொன்னாங்க. அப்போ எங்கள் நாத்தனார் பையன், எங்கள் சின்ன நாத்தனார் பையன், பெரிய நாத்தனார் பையன் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்படியே பிடிச்சிங்கனாங்க, போவாதே சொல்லி அப்புறமா போயிட்டாங்க அம்மா. பாட்டி சரசுவின் நினைவுகள் கார்த்தியை வாட்டி வதைத்தன. முத்துவின் சகோதரி பிள்ளைகள் கார்த்தியை காரணமில்லாமல் அடித்து உதைத்தனர். இதனால் அவனுக்கு தந்தை வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் பாட்டி சரசு கார்த்திக்கு ஃபோன் செய்திருக்கிறார். என்னை ஏன் பார்க்க வரவில்லை என கார்த்தியும், நீ ஏன் என்னை பார்க்க வரவில்லை என சரசுவும் மாறி மாறி கேட்டுக்கொண்டார்கள். ஃபோன் போட்டக்கா நைனா எப்படா இருக்கிறேன்னு கேட்டேன். 3 மாதம் ஆகுதா, எத்தாந்து விட்டா நீ வந்தியா நீ ஆனு கேட்டான். நான் எனக்கு உன்னை எத்து போய் விட்டுட்டு வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு நல்லா இல்லைடா, மூச்சு அடிக்குது, எனக்கு உடம்பு நல்லா இல்லைடா, நீங்கள் தான் வந்து பார்க்கக்கூடாதாடா நான் அழுதேன் ஃபோனில். ஆயிரத்தாங்காட்டி அவன் என்ன செய்தான்னாக்கா, நான் வர முடியல, என்ன பண்ண சொல்கிற, நீ வா ஆனா. கார்த்தியை சரசுவுடன் பேச வைக்க கூடாது என முத்து கவனமாக இருந்தார்.
ஒருவேளை பாட்டியுடன் பேசினாலும் அவன் என்ன பேசுகிறான் என்பதை அருகிலிருந்து கண்காணிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார். வேலைக்கிழமை சாவு பாறான், வெள்ளிக்கிழமை நின்று அவன் போட்டான் போகணும். என்னண்ணா எப்படிடா இருக்கிறேன்னு கேட்டேன். செருப்பாலே அடிப்பேன், செருப்புலேயே அடிப்பேன், நான் உன்னை செருப்புலேயே அடிப்பேன். யார் இப்போ கேட்டாக்கா அந்த பொண்ணு அவங்க அப்பன் கற்றுக் கொடுத்தானான். அந்த வார்த்தை சொல்லுடாங்க வாயாவே, ஆனால் அவன் கற்றுக் கொடுத்தானான். அப்பளுக்கு நான் என்ன செய்தேன், ஆயுதுக்குண்ணா என் பிள்ளையாண்ட கொடுத்துட்டேன். நான் என்ன பாடுறா, நம்ம இவ்வளோ வளர்த்து இவ்வளோ செய்து இன்றைக்கி செருப்பால் அடிக்கிறேன்றான் பாடுறா நைனா வந்துட்டு. அவன் என்ன செய்தான், அந்த ஃபோனை எடுத்து என்னடா ஆயா இது மாதிரி கேட்குற, ஆயா அழுதுடா நேற்றுக்குடா அப்படி கேட்குறேன்னாக்கா பக்கத்தில் இருக்கிறானே அவங்க அப்பங்காரான், அதனால கம்முன்னு வச்சுன்னு இருக்கிறான். எப்படியும் கார்த்தி மெய்யூர் போய்விடுவான் என்றுதான் முத்து நினைத்தார். இதனால் அவனோடு கடுமையாக நடந்து கொண்டார். சாது ஒயர் இருந்ததில்ல, அதில் அச்சார். அது நான் போய் அவர் ஒயர் பிடுங்கினேன். நான் ஏன் குழந்தை இந்த மாரி அடிச்சுக்கின்னு இருக்கிற நீ, நான் இருக்கிறது ஒரு குழந்தை இருக்குது, இந்த பாட்டுக்கு அடிச்சுன்னு இருக்கிறியே சொல்லி என்ன அச்சார் ஒரு தப்பை. ஏன் அந்த மாரி பண்ணுறான் அவன், துணியெல்லாம் அந்த மாரி பண்ணுறானே. நான் அது குழந்தை சின்ன குழந்தை, அவங்க தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ 6 மணிக்கு வந்து திருப்பி ஏன் காலைல தான் அடிச்சு இப்போ திருப்பி ஏன் அடிக்கிறே சொல்லி கேட்டேன் நான். அவன் செய்யறதெல்லாம் நல்லா இல்லையே, அவன் வீட்டாண்ட போகக்கூடாதுன்னா அவன் போகிறானே. அதே நாள் இரவில் 23 வயதுடைய ஒருவர், 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒருவர், நாத்தனாரின் 2 மகன்கள் வீட்டுக்குள் நுழைந்து கார்த்தியை சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். இதனை தடுத்த நீலாவும் தாக்கப்பட்டிருக்கிறார். பசங்க இந்த பாட்டுக்கு அடிக்குதுங்க, காலில் அமுக்குதுங்க. அப்போ அமுக்குதுங்க, இந்த பாட்டுக்கு கழுத்துல எல்லாம் அமுக்குதுங்க. ஏன்டா என் குழந்தை சாவடிக்கிறே, ஏன் நேற்றுக்கு இந்தமாரியா செய்கிறீங்கோ. 4 வாட்டி மடக்கினேன் நான். மடக்கினா என்னால் முடியல, கத்தினேன் நான். கத்தினாலும் இங்கே யாருமே வரமாட்டாங்க, இந்த வீட்டுக்கு மட்டும் வரமாட்டாங்க யாருமே, நியாயமாக பேச மாட்டாங்க அவங்க. அப்புறமா ஓடி போய் இந்த பையன் போய் கட்டை போய் ஏத்தாந்து தலைமையில் அடித்தான். நான் தலைமையில் அடிச்சது தான் ஊஞ்சிட்டேன், மழை வந்துடுச்சு எனக்கு. நீலா மயங்கி விழுந்த பின்னர் அவருக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அடித்தவர்களே தண்ணீரை முகத்தில் தெளித்து எழுப்பியிருக்கிறார்கள். அப்போது கார்த்தியை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருப்பது தெரிந்திருக்கிறது. அங்கே அவனை பரிசோதித்த மருத்துவர் அவன் இறந்து வெகு நேரமாகிவிட்டது என கூறியிருக்கிறார். ஆம், நீலாவுக்கு தனது மகன் எப்படி இறந்தான் என்பது கூட தெரியாது. அவன் மேலே இருந்த ஸ்லாபில் இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டான் என காவல்துறையில் சொல்ல வேண்டும் என மாமியார் சொல்ல அவரும் அப்படியே சொல்லியிருக்கிறார். ஆனால் போலீசார் கார்த்திக் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். முத்துவிடம் போலீசார் விசாரணை நடத்தியபோது நான் தான் கார்த்தியை கொலை செய்தேன் என்றும் தனது பேச்சுக்களை கேட்க மறுத்ததால் வயரால் கழுத்தை இறுக்கி கொலை செய்து விட்டேன் என்றும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட பாட்டி சரசுவால் சம்பவத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை. என் குழந்தை சாவச்சிட்டாங்க, எனக்கு சொத்து விட வேணாம், எனக்கு வீட்டு மேலேயும் வேணாம், என் குழந்தை கூட சொல்லிப்போம், என் குழந்தைய கூட சொல்லிப்போம், என் குழந்தை தான் வேணும், எனக்கு சொத்து விட வேணாம், என் குழந்தை வேணும். நான் கிடைக்குது எறும்பு கிடைக்குதுன்னு நான் என் குழந்தைய காப்பாற்றி கடத்தை ஏற்றி வச்சாக்கா இன்னைக்கு இட்டுன்னு போய் 3 மாசத்துல காலி பண்ணிட்டான்னாக்கா அவன் சம்சேரி. அவன் கார்த்தியை கொலை செய்ததாக முத்து ஒப்புக்கொண்டு ஜெயிலுக்கு சென்றுவிட இந்த கொலையை முத்து செய்யவில்லை என பெரிய குண்டை தூக்கி போடுகின்றனர் சரசுவும் அவரை சார்ந்தவர்களும். முத்துவின் சகோதரிகளின் பிள்ளைகள்தான் திட்டமிட்டு கார்த்தியை கொலை செய்து விட்டதாக காவல் நிலையம் படியேறி விசாரிக்கச் சொல்லியிருக்கிறார் சரசு. சொன்னமே ஸ்டேஷனில் சொல்லிட்டு தான் வந்தான், சொல்லி தான் எடுத்தான். எங்கே எடுக்கிறாங்க அவனை 2 வாட்டி நான் எடுத்துமே போட்டேன், என் பருப்பு ஒன்று வேவலாங்க. இப்போது அந்த பையன் எந்த 2 பசங்க பேரும் போட்டு அவங்க தாய்ப்பனை போட்டு எல்லாத்தையும் நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்குறோம். அத்தை அப்படியே மறைச்சிட்டாங்க, நாங்கள் எழுதி கொடுத்துட்டு மறைச்சிட்டாங்க போலீஸ்காரா. எனக்கு போலீஸ்காரை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குது. கார்த்தி முத்துவால் கொலை செய்யப்படவில்லை எனவும் கொலை நடந்தபோது முத்து சம்பவ இடத்திலேயே இல்லை எனவும் கூறுகின்றனர். அவங்க அப்பாவுக்கு நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் ஏன் நல்லா தானே இருந்தான் பையன், என்கிட்ட ஃபோன் பேசினானே, ஏன் இறந்தான், எதனால் இறந்தான்,
நீங்கள் சொல்லுங்கள், நம்புற மாதிரி இல்லை, அவனுக்கு பேய் பிடிச்சிச்சு, மயக்க வச்சு ஊந்து இறந்துட்டான், எனக்கே தெரியாது, நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். மகனுக்கு பேய் பிடித்து விட்டதாக கூறிய முத்து பின்னர் எதற்காக கொலை பழியை ஏற்று சிறை செல்ல வேண்டும் என கேள்வி எழுகிறது. இதனை நாம் விசாரித்த போது முத்துவின் அப்பா இறப்பதற்கு முன்னர் தனது வீட்டை பேரன் கார்த்தி பெயரில் எழுதி வைத்து விட்டார். இந்த விஷயம் நீலா 10 வருடம் கழித்து முத்துவுடன் வாழச் சென்ற போதுதான் தெரிந்திருக்கிறது. இது முத்துவின் சகோதரிகளுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வாரிசு அவன் தானே, அந்த வாரிசுக்கு அவன் எழுதி வச்சிட்டான். எழுதி வைக்கிறதாங்கட்டு இவங்க போய் பார்த்துருக்குறாங்க. பார்க்குறதாங்கட்டு என்ன செய்திருக்கிறாங்கனாக்கா, நம்மளுக்கு இல்லாத அவனுக்கு எழுதி வச்சுருக்குறாங்களே. யார் அந்த ஆளோட பொண்ணு பசங்க பேரனுங்க, அந்த பேரனுக்கு மட்டும் எழுதி வச்சுருக்குறானே. நம்மளும் ஒரு பேரன் தானே, நம்மளுக்கு அந்த வீட்டு மேலே எழுதி வைக்கலையே. அப்போ அவனை மொல்ல வர வச்சு நம்ம அவனை காலி பண்ணிடலான்டா ஆனால் நீயும் நானும் பேசிக்கணும் இது மாரி பண்ணிட்டாங்க. தனது சகோதரி பிள்ளைகளுக்காக முத்து பழியை ஏற்று சிறைக்கு சென்று விட்டதாக குற்றம் சாட்டுகிறார்கள். போலீசார் இதனை சரியாக விசாரிக்காமல் முத்துவை கைது செய்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். போலீஸ்லாம் வந்துட்டாங்க. கார்த்தியோடைய ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அவனுக்கு அடிப்பட்ட அடையாளம்லாம் பார்த்தாங்க. காதில் ரத்தம் வந்துட்டு இருந்தது, கழுத்துலலாம் நகை கீரல், இங்கெல்லாம் அடி, ரொம்ப அடி. ஆனால் அடிலாம் பயங்கரமாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாமே தான் ஃபோட்டோலாம் எடுத்துனாங்க போலீஸ்காரங்க. அதோடு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பெற்ற மகனை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த முத்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உண்மையான கொலையாளிகள் வெளியே இருப்பது சரசுவை தூக்கமில்லாமல் செய்துவிட்டது. அவங்கள பிடிச்சி போடணுன்னா எனக்கு அப்புறம் அவனுக்கு மூஞ்சி பார்த்து 4 வாரத்துக்கு கேட்டாதான் எனக்கு மனசு ஆதரவு ஆகும்பா. அடிச்சடி வேணும், கொண்டுடு, நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அவனுங்கள. என் குழந்தை சாவடிச்சு நான் விட மாட்டேன், என் குழந்தை சாவடிச்சிட்டாங்க. கார்த்தியின் இழப்பு சரசுவைதான் பெரிதும் பாதித்திருக்கிறது. கார்த்தியின் உண்மையான தாய் நீலா வாழ்க்கையை இழந்து மகனை இழந்து நின்றாலும் அவரால் அமைதியாக இருக்க முடிகிறது. ஆனால் கார்த்தியை வளர்த்த சரசு பாட்டிக்கு ஆறுதல் சொல்ல யாராலும் இயலவில்லை.